பூமியில அநியாயம் அதிகமாகும் போது தர்மத்தை காப்பாத்த இறைவன் அவதாரம் எடுப்பாரு. விஷ்ணு பகவான் எடுத்த சக்தி வாய்ந்த அவதாரம் தான் பரசுராமர். சில புராணங்கள்ல பரசுராமர் முன்ஜென்மத்துல விஷ்ணுவோட சக்தின்னும் தர்மத்தை காப்பாத்த பூமியில அவதரிச்சான்னும் அவர் மனுஷனா பிறந்தாலும் தெய்வீக சக்தி கொண்டவர்னு சொல்லப்படுது. பரசுராமர் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்தவர். பீஷ்மர், கர்ணன் போன்ற வீரர்களுக்கு யுத்தம் கற்றுக் கொடுத்த ஆசான். பரசுராமர் பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்துல இல்ல. மகத்தான முனிவர் ஜமதக்னிக்கும் தெய்வீக குணம் கொண்ட ரேணுகா தேவிக்கும் மகனா பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்தே பரசுராமர் மிகவும் கட்டுப்பாடும் பக்தியும் கொண்டவர். அவர் மனசுல ஒரே நோக்கம் மட்டும்தான், தர்மத்தை காப்பாத்தணும்ட்டு. பரசுராமர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செஞ்சாரு. அவரோட பக்தியில திருப்தி அடைஞ்ச சிவபெருமான் அவருக்கு ஒரு அதிசய ஆயுதத்தை அளிச்சாரு. அந்த ஆயுதம் தான் பரசுராமர் கையில இருக்க சக்தி வாய்ந்த ஆயுதம் பரசு. அந்த நாள்ல இருந்துதான் ராமன்ற பெயர் பரசுராமர் ஆச்சு. பரசுராமர் காலத்துல பல அரசர்கள் அதிகாரத்தின் ஆணவத்துல மக்களை துன்பப்படுத்தினாங்க. அரசன்ற பெயர்ல பல அநியாயங்களை செஞ்சாங்க. 1000 கைகளோட வலிமை கொண்ட ஒரு அரசன் இருந்தான். அவன் பேரு கார்டவீரிய அர்ஜுனா. அந்த அரசன் ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தான். கார்டவீரிய அர்ஜுன அந்த ஆசிரமத்துல பார்த்தது ஒரு தெய்வீக அதிசய பசு. அந்த பசு அஷ்டலட்சுமிகளின் அம்சம் கொண்டது. கேட்டதை தரக்கூடிய தெய்வீக பசு. காமதேனுவை போன்றவ அந்த பசு. அதோட சக்தியை பார்த்த அரசன் பேராசையில மூழ்கினான். இந்த பசு எனக்கு வேணும்ட்டு கேட்டான். ஜமதக்னி முனிவர் மறுத்தாரு. அதனால கோபம் அடைஞ்ச கார்டவீரிய அர்ஜுன காமதேனுவை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனான். இத அறிஞ்ச பரசுராமரின் கண்கள்ல கோபத்தி எரிஞ்சுது. அவர் தனியாவே அந்த அரசனை எதிர்த்து போரிட்டாரு. அந்த போர்ல கார்டவீரிய அர்ஜுனன் கொல்லப்பட்டாரு. இந்த போர் இதோட முடியல. பழிவாங்கணுன்ற எண்ணத்துல அரசனோட மகங்கள்லாம் சேர்ந்து பரசுராமர் இல்லாத நேரத்துல ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. தர்மத்தின் உருவமாயிருந்த ஜமதக்னி முனிவரை கொன்னாங்க. இந்த செய்தி பரசுராமரோட இதயத்தை நொறுக்குச்சு. தந்தையின் உடலை பார்த்த பரசுராமர் ஒரு சபதம் செஞ்சாரு. இந்த பூமியில அநியாயம் செய்யற சத்திரியர்களை நான் அழிப்பேன்ட்டு. பரசுராமரோட சபதம் சாதாரணது இல்ல. பரசுராமர் ஒரு முறை மட்டும் இல்ல, 21 முறை அநியாயம் செஞ்ச சத்திரியர்களை தோற்கடிச்சாரு. பரசுராமரோட பரசு ஆயுதம் அநியாயத்தின் மீது மின்னலா விழுந்துச்சு. பரசுராமரோட இந்த செயல் அநியாயம் செய்யற சத்திரியர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. தீமை செய்ய அஞ்சினாங்க. பரசுராமர் கோபத்தோட உருவமா இருந்தாலும் தர்மத்தை நிலைநாட்டணுன்ற எண்ணம் கொண்டவர். அவரோட சபதம் நிறைவேறின பிறகு பரசுராமர் போரையும் ஆயுதத்தையும் விட்டுட்டு விலகினாரு. அவர் மீண்டும் தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு. பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி. அவர் இன்னும் உயிரோட இருப்பவர்னு நம்பப்படுது. பரசுராமரோட வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். அதிகாரம் இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடாது. கோபம் இருந்தாலும் அது தர்மத்துக்காக இருக்கணும். அநியாயம் அதிகரிக்கும் போது தர்மத்தை காக்க யாரோ ஒருவர் எழுவாங்க. அந்த சக்தியின் பெயர் தான் பரசுராமர்.